ஒரு சில ஏரியாஸில் ஆஃபீஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது கொஞ்சம் க்ரோத் டவுனாகவே தான் இருக்குது. அதனால் அதை நம்ம இன்னும் கவனமாக எந்த ஏரியா அப்படின்னு பார்த்து வாங்கினா நல்லது. அதுக்கப்புறம் ஒரு சில இடங்களில் என்ன பண்ணுறாங்க, லக்ஸரி அப்பார்ட்மெண்ட், ப்ரீமியம் அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டு ஒரு 10,000 போகிறதா வந்து என்ன பண்ணிடுறாங்க, 15,000 மாற்றிடுறாங்க. அதெல்லாம் நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி வாங்கணும். லக்ஸரி அண்ட் ப்ரீமியம் அப்படிங்கிற பேரில் நம்ம காசை ஏமாந்துடக்கூடாது. அப்படின்னா அதையும் பார்த்து வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் ரொம்பவே மறக்கக்கூடாத ஒரு விஷயம் இருக்குது. ஒரு இடத்துல நம்ம போய் இடம் வாங்குகிறோம், ஒரு பில்டிங் கட்டின இடம் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம செக் பண்ண வேண்டியது என்ன, பில்டரோட ரெப்புடேஷன். கண்டிப்பாக ஒரு பில்டருக்கு என்ன ரெப்புடேஷன் இருக்குது மார்க்கெட்டில் அப்படின்னு செக் பண்ணணும். எதனால் அப்படின்னா, கட்டி கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் பில்டர் மெயின்டெனன்ஸ்னு ஒன்று இருக்கும். சரி, ஏதாவது செய்ய வேண்டியதை மிஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க செஞ்சு தரேன், ஹேண்டிங் ஓவர் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு, நாங்கள் உங்களுக்கு அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்றோன்னு ஓரல் ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு நம்பக்கூடாது. ஓரல் ப்ராமிஸ்லாம் வேலைக்கே ஆகாது. எல்லா இடத்துலையும் பெரும்பாலான இடங்கள் பிரச்சனை வர்றது என்ன, சார் மேலே வந்து இது போட்டு சோலார் போட்டு தரேன்னு சொன்னாங்க, ப்ராஜெக்ட் முடிச்சு அடுத்த ப்ராஜெக்டில் பிஸியாக இருக்கிறேன், நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்காக நீங்கள் கேஸுக்காக போக முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் வருதுன்னு சொல்லி தான் நீங்கள் ஒரு இடத்த வாங்குறீங்க. அந்த ப்ராமிஸ்லாம் அவங்க கீப்பப் பண்ணுறாங்களான்னா 50% ஆஃப் பில்டர்ஸ் மட்டும்தான் அதெல்லாம் கீப்பப் பண்ணுறாங்க. 50% எல்லாமே காற்றுல பறக்க விட்டுறாங்க. அப்போ அந்த இடமெல்லாம் நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது.